ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடி காசை சீரியலில் நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மனோஜெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவன் ஒரு தப்பு பண்ணுறான், அந்த தப்புக்காக போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணாங்க. நடுவில் ஏகப்பட்ட ட்ராமா நடந்தாலும் இப்போது முத்து மீனா வந்தால் அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ பிளான்லாம் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோகிணி அந்த ஃபினான்ஷியரை பார்த்து பேசினாங்க. அவன் வந்து எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா நான் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்களும் அவங்களோட முதல் கணவர் வீட்டுக்கு போயிட்டு இதான் சொல்லி பணம் கேட்குறாங்க. ஆனால் அவங்க 5 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை கொண்டு வந்து இப்போது சிந்தாமணிகிட்ட கொடுக்க இப்போ கேஸையும் வந்து வாபஸ் வாங்கிட்டான். ஸோ மனோஜ் வெளியே வந்துட்டான். ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை. ஸோ இது எல்லாமே இந்த சிந்தாமணி ரோகிணியோட திட்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சிந்தாமணி தான் வந்து ப்ளே பண்ணுறா அப்படின்றது ரோகிணிக்குமே தெரியல. ஒரு பக்கம் மீனா மிரட்டினல பயந்து போயிருந்தாலும் இந்த சிந்தாமணி பார்த்திங்க அப்படின்னா பக்கவாக வந்து காயை நகர்த்தி இப்போ ரோகிணி மூலமாக அப்படி கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சிந்தாமணி பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு வந்த இந்த மனோஜை பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க விஜயா. பட் இவன் மேலே யாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, செம்ம கடுப்பில் தான் இருக்காங்க. இப்போ கூட இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா திருந்தாமல் முத்து மீனாவை பார்த்து நீ என்னடா பண்ண, என்னை வந்து ரோகிணி தான் காப்பாற்றினா, ஸோ திரும்பவும் ரோகிணி நல்லவ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஏன் விட்டால் திருப்பி ரோகிணி வந்து அழைச்சிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மனோஜ் வந்து ரோகிணி பற்றி பேச பேச விஜயாவுக்கு வந்து கோபம் செம்மையாக அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே அவள் தான், அவளை பற்றி திரும்ப பேசினா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி செம்மையாக திட்டி விட்டுறாங்க. மனோஜுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ குழப்பத்தில் இருக்கான். ஸோ மனோஜ் வந்து இப்போ என்ன முடிவெடுக்க போகிறான் அப்படின்றது தான் பெரிய சஸ்பென்ஸே. திரும்பவும் ரோஹிணி கூடவே போய் ஜாயிண்ட் அடிக்க போகிறானா தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் நம்ம மீனா திரும்பவும் சிந்தாமணி கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இவங்க அதாவது சிந்தாமணி வந்து தலைவியாக இருக்கும்பொழுது வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பணத்தை திரும்பி கொடுத்துமே அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்காமல் ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து தப்புன்ற மாதிரி சொல்லி அதை நீ தரல அப்படின்னா நான் கமிஷன் ஆஃபீஸில் கேஸ் கொடுத்துருன்ற மிரட்ட சிந்தாமணி வேறு வழி இல்லாமல் அதை கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ செமையாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.